ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பட்டணத்து கேர்ள் vlog. என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாய் வீட்டு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே பிரியாணி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3 இன்க்ரீடியன்ட் இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது 3த்தையும் போட்டு நம்ம நல்லா வறுக்க போகிறோம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுட்ரு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 மந்த் வரைக்குமே நல்லா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம், கெட்டு போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சிட்டேன். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கான ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 kg பிரியாணி செய்ய போகிறேன். 1/2 kg சிக்கன் வச்சு இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 3 பட்டை, 4 ஏலக்காய், 4 லவங்கம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளியில் நறுக்கி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கணும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். சும்மா நார்மலாக நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட்லாம் நம்ம சேர்த்தோம்னா அது வந்து தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் வரணும். ஸோ நல்லா வதக்கி விடுங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வெங்காயத்தோடய போட்டு நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலவி விடுங்க, ஏன்னா அடியில் வந்து பிடிக்கும். இப்போ 4 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டேன். இப்போ புதினா கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் புதினா கொத்தமல்லி போடும் போதே வந்து நல்லா வாசனை கிடைக்கும், பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம பிரியாணி மசாலா அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணிடலாம். நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாதாம் 10 முந்திரி வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் கிடைக்குது, நல்ல டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாகவும் பாதாம் முந்திரி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி அளந்து எடுத்துக்கிட்டேன். நான் 2 கப்பு ரைஸ்க்கு வந்து 4 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி எடுக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு மூடிடலாம், நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் அந்த தண்ணியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கீ ஆட் பண்ணி விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு வச்சுருங்க, நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா அரை வேக்காடு வந்துருச்சு. இப்போ லைட்டாக நம்ம என்ன பண்ணலாம், ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஓரத்தில் மட்டும் லைட்டாக ஊற்றி விடுங்க. இப்போ மூடி போட்டுடலாம்.
இப்போ தம் வைக்க போகிறேன் நான். ஸோ தோசைக்கல் எடுத்து நான் மேலே வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட் வைக்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலையே சூப்பரான பாய் வீட்டு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி மறக்காமல் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 200 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். சீக்கிரமாகவே 500 ரீச் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூ ரெசிபிஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.